வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் சிம்பிளாக டேஸ்ட்டாக 2 நிமிஷத்தில் ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் காரத்துக்காக 2 வரமிளகாய் போட்டிருக்கேன், 3 பல்லு பூண்டு தோலோடு போட்டிருக்கேன், 2 பத்தை தேங்காய் போட்டிருக்கேன். அது கூடவே 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழையோடைய தண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்த பிறகு அது கூட கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சீக்கிரமாக 2 நிமிஷத்தில் ஒரு டேஸ்ட்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னியில் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் ரொம்ப தூக்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.